நமः பார்வதீபதயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு புருவத்தினிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வேதத்தை ரட்சிக்க வேண்டிய ஒரு காரியம், அநேக காரியங்களில் இது ஒரு காரியம். அந்த வேதத்தை ரட்சிக்கிற காரியத்தை ஒரு சமூகம் பொறுப்படுத்துன்னு இருக்கு. அந்த வேதங்கிறது உலகத்துக்கு ஒரு டியூட்டி போல, வெளிச்சத்தை போல. இந்த வெளிச்சம் நேரம் தான் பாக்கி காரியங்கள்லாம் சரியா நடக்கும். ஒரு வெளிச்சம் நேரம் இல்லாதவனா இருட்டா இருந்ததுன்னா இருட்டில் ஒரு காரியமும் சரியா நடக்காது. இந்த மாதிரி எல்லா காரியங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது ஒரு வழக்கு ரட்சிக்கிறது. அந்த வழக்கு ரட்சிக்கிற காரியம் ஒரு சமூகத்தினிடத்துல கொடுத்துருக்கா. அந்த சமூகத்தை சேர்ந்தா அந்த காரியத்தை சரியா செய்யலைன்னா அப்புறம் அவளுக்கு பாக்கி எல்லா காரியமும் குழம்பலா போயிடும், குழப்பமா போயிடும். அதனாலதான் இப்ப வந்திருக்கிற குறையெல்லாம் நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்கிற குறை, மதத்துக்கு வந்திருக்கிற குறை, இந்த எல்லா இதுவும் இன்னும் எந்த குறைகளோட எல்லா குறைகளும் இந்த வேதத்தை ரட்சிக்க வேண்டிய சமூகம் அந்த வேதத்தை ரட்சிக்காம கைவிட்டதிலிருந்து அநேக குறைபாடுகள் வந்திருக்குன்னு தோன்றது. அது அதுதான் குறைபாட்டு காரணமோ வேற அது காரணம் இல்லையோ, எப்படி இருந்தாலும் இந்த அதுக்காக ஏற்பட்ட ஒரு சமூகம் அந்த காரியத்தை விட்டுட்டோம்னா அந்த சமூகம் தனியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். அதனால அது ஒரு சமூகம் இருக்கிறதுன்னா அந்த காரியத்தை செய்தா தான் அந்த சமூகம் இருக்க முடியும். சமூகம் இருக்கிறோங்கிறதுக்காக காரியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த காரியத்தினால ஒரு உலகத்துக்கு நன்மை இருக்கிறதுனால அந்த காரியம் இருக்கணும். அதை செய்யறதுக்கு ஒரு தனி சமூகம் இருந்ததுன்னா அந்த காரியம் என்ன நடக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய கடமை நமக்கு இந்த வேதத்தை அணையாம ரட்சிக்க வேண்டியது நம்முடைய பெரிய கடமை. அந்த கடமையை நாம் எல்லாம் செய்யணும். செய்வதற்கு அந்த கடமையை நாம் செய்துட்டு இருந்தா குடும்பத்தினுடைய சந்தோஷம் எப்படி நடக்குங்கிற ஒரு பயத்தினாலதான் அநேகம் பேர் நம்முடைய கடமைன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த காரியத்துல சரியா செய்ய முடியாம மனசுக்கும் கஷ்டப்பட்டு செய்யவும் முடியாம கொஞ்சம் அது ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கா. ஆனாலும் மனசுல கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு. இவ்வளவு 1000ல் ஒருவராவது கொஞ்சம் தன்னுடைய ஆயுசு முழுக்க வேதத்தை அத்தியனம் பண்ணி இந்த கர்மானுஷ்டானங்களையும் பண்ணிட்டு சில பேர் இருக்காள. அதுலேருந்து மனசுல எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்பேற்பட்டவாளை நாம் குணமும் அதோட படிப்போடு குணமும் சேர்ந்துருந்தோன்னா அவளை நாம் போய் ஆதரிக்கணும், அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் உலகத்தில் சில பேருக்கு இருந்துட்டு இருக்கு. நாம் தான் படிக்காம போயிட்டோம். நம்முடைய கடமை நம்முடைய பெரியவர்கள்லாம் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலேயே அநேகமாக 2-3 தலைமுறைக்கு முந்தி விசாரிச்சு பார்த்தோம்னா எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணவாள் தான். என்னைக்கு முதற்கொண்டு வேதாத்தியனம் பண்ணிட்டு இருந்தாலும்னா அது எல்லாம் சொல்ல முடியாது. அது எத்தனை 1000 வருஷமா எந்த ரிஷிகளுடைய காலம் முதற்கொண்டோ ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவளுடைய முக்கியமான காரியம் 7 வயசு 8 வயசு ஆகிட்டு தானே ஒரு 20-25 வயசு வரைக்கும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படிக்கிறது தான் நம்முடைய கடமை. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீவனத்தை பற்றி ஆலோசிக்கிறது அப்படிங்கிற முறையில் இருந்தது. அது இல்லாமல் இப்போ இதையே படிச்சுட்டு இருக்கோம்னா அப்புறம் ஜீவனத்துக்கு என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் முதல்ல வந்ததுனால இப்போ முதல்ல படிச்சு இந்த ஒரு படிப்பை விட்டுவிட்டு வேற ஜீவனத்துக்கு அனுகூலமான ஒரு காரியங்களை 5-6 வயசுல இருந்தே ஆரம்பிச்சுடுவோம்னு இப்போ ஆரம்பிச்சிட்டோம். அதனால நமக்கு ஒரு தனி சமூகம் இருந்தாலும் அதனுடைய காரியம் என்னவோ தனி சமூகத்துக்கு தனி சமூகம் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஒரு காரியம் இருந்தால் தான் தனி சமூகம் இருக்கணும், இல்லைன்னா ஒரு தனி சமூகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தனி சமூகம் இருக்க வேண்டிய அவசியத்தினுடைய காரணமான ஒரு காரியத்தை நம்ம விட்டுவிட்டு இதர காரியங்களை இப்போ நடத்திட்டு இருக்கோம். ஆனாலும் நான் கேள்வி சொன்ன மாதிரி சில பேராவது இவ்வளவு 1000ல் ஒருவராவது செஞ்சுட்டு இருந்தாலும் அது மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறதுனால பார்த்தோம்னா நமக்கு அடுத்த தலைமுறையோ அதுக்கடுத்த தலைமுறையிலையோ இந்த எத்தனை தலைமுறைன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு நாளா இருக்க முடியாத ஒரு வேதத்தை வேத மந்திரங்களையோ அந்த மந்திரங்கள்லாம் நாம் செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானங்களையோ பண்றதுக்கு மனுஷன் ஆப்பிடுவாளா மாட்டாளாங்கிற ஒரு நிலைமை நம்ம காலத்துல வந்திருக்கு. அவங்க பிற்காலத்தில் இருக்கிறவளை பத்தி அவளை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை, அவளுக்கு ஒன்றும் இதை பத்தி ஆலோசிக்கிறதுக்கு இடம் இல்லை. நம்முடைய முற்காலத்துல எல்லாரும் இதே மாதிரி காரியங்கள் தானா எல்லாருக்கும் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கா. அவளை பத்தியும் கவலை இல்லை. நாம் நடுக்காலத்தில் இருக்கிறதுனால அதனால நம்மளுக்கு பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கு. நம்ம நாள்ல இது நம்முடைய நாள்ல இது கத்திரிக்கப்பட்டு போகக்கூடாது. இதுல வந்த ஒரு தொடர்பு நம்ம நாள்ல நாம் கத்திரிச்சு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால ஆனா ஒரு எண்ணம் வைதிகாலத்து குழந்தைகள் தான் அதை படிக்கணும், அவளே அதை விட்டுவிட்டு இங்கிலீஷ் வாசிக்க வச்சுட்டால அப்படின்னு நான் நினைச்சோம்னா வைதிகாலன்னு கிடையாது. தனியா ஒவ்வொரு இடத்துலையும் 4 தலைமுறை 2 தலைமுறைக்கு முந்தி போய் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் எல்லாரும் வேதத்துக்காக தான் ஏற்பட்டவா. வேதத்துக்காக ஒரு ஜாதி ஏற்பட்டதுன்னா அதுல வைதிகாலம் அப்புறம் அதில் பிரிப்பானே அதுக்காக ஏற்பட்டவாள் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு என்ன, ஒரு எத்தனை குழந்தைகள் நம்ம வம்சத்துல பிறக்கிறதோ எல்லா குழந்தைகளுக்கும் இது நம்முடைய எதுக்காக நாம் ஏற்பட்டிருக்கோமோ உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் ஒரு பிரகாசம் வேதத்தினால் ஏற்படுறது.
அது மங்காமல் தூண்டின்று இருக்க வேண்டியது அதுக்காக ஏற்பட்ட சமூகம் தான். அந்த சமூகத்தில் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் அது குழந்தை பருவத்தில் ஆரம்பித்தாதான் சரியாக வரும். ஏன்னா குழந்தைகளுக்கு 5-6 வயசுல இருந்து நம்ம நல்ல யௌவனம் வர வரைக்கும் அவளுக்கு முக்கியமான வித்தியை வேத வித்தியும் அது அர்த்தத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம செய்து வைக்க வேணும். அந்த மாதிரி வேதத்தையும் அர்த்தத்தையும் அவள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டா அப்புறம் அவளுக்கு இதர வித்தியகளோ ஜீவனத்துக்கோ சௌகரியம் கிடைக்குமான்னு கேட்டால் அது ஒன்றும் கிடைக்காம இருக்காது. இப்போ இத்தனை ஒரு 4000-3000 வருஷமா கிடைச்ச ஜீவனம் இப்போ கிடைக்க போயிடுங்கிற வீண் பயமே தவிர நமக்கு முதல்ல இதை சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்கி இருக்க முடியாத காரியத்தை செய்வோங்கிற எண்ணம் இருந்துட்டு தானே நமக்கு அப்புறம் தானா கடைசி போயிடும். இப்போ இங்கிலீஷ் படிக்காமே இருக்கிறவா எத்தனையோ வியாபாரம் பண்ணலையா, எத்தனையோ ஒன்றும் பிடிக்காம இருக்கிறவா 10, 15, 20, 18 வயசு 20க்கு அப்புறம் இன்னும் ஒரு கடை வைக்கிறான், இன்னொரு ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போகிறான், இன்னும் 2 கணக்கு எழுதுறான், ஏதாவது ஒரு பண்ணிட்டு அவன் ஜீவனத்தை அவன் சம்பாதிச்சுட்டுறான். அதனால முதல்ல செய்ய வேண்டிய இந்த கடமை, அப்புறம் அதை பற்றி யோசிப்போம். அப்புறம் எங்கள் எண்ணம் தான் இது வரைக்கும் பெரியவாளுக்கு இருந்தது. அது உடனே வச்சு இப்போ பிடிச்சி 5வது வயசு கொண்டு நம்ம என்ன பண்ணுறது, அவனுக்கு இனிமேல் சம்பாதிக்க முடியாத வித்தியை தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நின்று நம்முடைய ஒரு பொறுப்பு, இந்த சமூகத்துக்கு என்ன பொறுப்போ அந்த பொறுப்பை அடியோடு விட்டுட்டோம். அந்த பொறுப்பை விட்டதுடைய பலம் எல்லாரும் வெறுப்பு ஒரு முடியாயிட்டுது. ஒரு காரியம் இருந்தால் தான் நம்ம சமூகத்தினுடைய அவசியம் இருக்கும். அதனால ஏதாவது ஒரு கொசம் இருக்கான் ஒரு ஊரில், இந்த ஊரில் கொசம் ஏண்டா இருக்கான், கொசம்லாம் அடித்து விரட்டு இந்த ஊரை விட்டுன்னு சொல்லுவோம். அடுத்த ஒரு பானை ஓடணும்னா என்ன பண்ணுவான். அதனால இந்த ஊரில் கொசம் இல்லாமனாலும் இன்னொரு கொசம் அழிச்சுட்டு அடுத்த ஊரில் வேணுமா. அந்த மாதிரி இன்னொரு ஒரு எந்த காரியம் எந்த சமூகம் இருந்தாலும் அதுக்கு ஒரு காரியம் இருந்தாலும் அந்த காரியம் நமக்கு அவசியம் வேணுமானா இருப்பான். அந்த மாதிரி ஏதானும் ஒரு நாள் கிழமை சொல்லணும். இதே இல்லாமனா ஒரு ஏதானும் கஷ்ட நஷ்டம் வந்துட்டுது, அப்போது ஒரு ஜபங்களை பண்ணணும் அப்படின்னு ஏதானும் ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யோகிதை இருக்கிற ஒரு சமூகம் இருந்தானா அப்போது இது எந்தக்கான இந்த சாதித்து இருக்குது இந்த ஊரை விட்டு வரட்டுன்னு சொல்ல மாட்டான். ஒவ்வொருத்தரும் ஒன்று இருந்தானா அந்த காரியம் இருந்தானா அவன் போக சொல்ல மாட்டான். அந்த மாதிரி காரியம் இருக்கிறதுனால ஒரு ஊர்லேயும் இது என்னத்துக்கு ஒன்று, இது ஒரு சமூகம் தனியாக என்னத்துக்கு ஒன்று இருக்குது என்னத்துக்கு ஒன்று இருக்குதுன்னு தோண முடியாத காரியம் அது. இதே ஒரு 1000 வருஷத்துக்கு எந்த ஊரில் பிராமணால் இருக்கா அவளை அழிச்சுன்னா வீட்டில் அவளுக்கு வீடு கட்டி கொடு, அவளுக்கு நிலம் வாங்கி கொடு அப்படின்னு சமூகம். அவள் வேறு காரியம் இல்லாமல் தபசு முசம் பண்ணிட்டு அவள் ஞானத்தையும் பரப்பிண்டு கேட்டவாளுக்கு நல்ல விஷயங்களையும் சொல்லிட்டு தானும் தபஸ் பண்ணிட்டு இதரால மாதிரி கண்டபடி ஆகாரம் பண்ணுறதுக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காக மாத்திரம் நாம் இருக்கோங்கிற எண்ணம் இல்லாமல் நம்முடைய கடமையே பணம் கிடைக்கட்டும் கிடைக்காத போட்டோம், நாம் இந்த காரியம் செய்யணும். அப்புறம் சுவாமி நம்ம கொடுக்குறேன் கொடுக்கா போனால் அது நம்ம கவலை இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு அவள் பரிபாலனம் பண்ணுறதுனால அவள் ஒரு நாளும் குறவில்லாமல் ஊருக்கும் க்ஷேமமாக இருந்தது, அவளுக்கும் க்ஷேமமாக இருந்தது. அதனால தன்னுடைய சமூகத்தினுடைய சொந்த க்ஷேமத்தையே நாம் கவனிக்க வேண்டாம். லோகத்துக்கு க்ஷேமமான காரியம் இதுன்னு நமக்கு வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறதுனால அந்த வேதத்தில் சொன்ன பிரகாரம் நாம் நடந்துட்டோம்னா லோகமும் க்ஷேமமாக இருக்கும், தானாக நாம் க்ஷேமத்தை அடைஞ்சு போயிடுவோம். இல்லை அந்த மாதிரி காரியத்தை குழந்தைகளுக்கு முதல்ல நமக்கு ஏற்பட்ட ஒரு வேதத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லி வச்சிட வேண்டியது, அதுக்கப்புறம் ஆலோசிக்க வேண்டியது என்ன பண்ணுறதுன்னு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனோபாவம் எல்லாருக்கும் நாம் இருந்துட்டோம்னா அதுதான் நம்முடைய அப்போ தான் நம்ம சமூகம் தனியாக இருக்கோங்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. இல்லைன்னா சமூகம் வெறும் இது உபதிரவமாக இருக்கின்ற சமூகம்னு தான் எங்கே பார்த்தாலும் கஷ்டங்களும் இருப்போம், நமக்கும் கஷ்டம் புறத்தையாருக்கும் கஷ்டம், நாமும் கஷ்டப்பட்டு புறத்தையாரும் கஷ்டப்பட்டுன்னு ஒரு சமூகம் என்னத்துக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலம் வந்துட்டுருது. இதே நம்முடைய அந்த சமூகத்தினுடைய காரியம் என்ன, அந்த காரியத்தை நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கும் கஷ்டம் இல்லை புறத்தையாருக்கும் கஷ்டம் இல்லை, அவளுக்கும் ஆனந்தமாக இருப்போம். எல்லா சமூகத்தை காட்டிலும் இந்த சமூகத்துக்காக தான் எல்லாரும் சத்திரம் போட்டா, ஒவ்வொருத்தரும் ஒரு 10 ஜாதி இருந்தானா 10 ஜாதிக்காரனும் தன்னுடைய ஜாதிக்காக சத்தம் போட்டுக்கல ஒரு ஊர்லேயும் எல்லாரும் பிராமணர்களுக்காக தான் சத்தம் போட்டுட்டு இருந்தா. அதனால அவ சமூகத்துக்காக இங்கே சாப்பிட்டு அவன் பிரசாதம் கொடுத்தா வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னுட்டு வெளியில் இருந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு இருந்தா. அதுக்காக இப்போ அவன் சத்திரம் கட்டினா கூட நாம் போகிறதுக்கு இல்லை, நாம் ஹாஸ்டல்லாம் போய் வாசிக்கிறோம் அங்கே தான் சாப்பிடுவோம்ட்டா அது சத்திரமும் கூட போகிறது. அதனால சரி இன்னும் அவ சமூகத்துக்கு பையன்கள் வாசிக்கிறதுக்கு அந்த பையனுக்கு ஹாஸ்டலுக்கு உபயோகப்படுத்திவிடுது அப்படிங்கிற ஒரு முறையில் இப்போ கொண்டு வந்துவிட்டா. அதனால் அவள் பண்ணுறதுக்கோ இந்த சமூகம் க்ஷேமமாக இருக்கிறதுக்கோ நாம் செய்கிறது இப்போ அவனுக்கு போட்டியாக செய்கிறதுக்காக ஒன்றும் செய்யலை. லோகத்துக்கு முழுக்க க்ஷேமம் வேதத்தை ரட்சிக்கிறதும் வேதோக்தமான அனுஷ்டானம் பண்ணுறதும், வேதத்தை ரட்சிக்கணும் அதில் சொல்லிக்க முடியாத ஒரு தபஸை நாம் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு அது தெரிஞ்சுக்காதவனா அப்படியே அதனுடைய தபஸ் என்ன சொல்லிருக்குங்கிற விஷயமே மறந்து போயிடும் உலகத்தில். அதனால் அதை முதல்ல அத்தியனம் பண்ணணும், அது தெரிஞ்சுக்கணும். அதுதான் முதல் காரியம் பிராமண குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி ஒரு முதல் காரியம். அதுக்கப்புறம் ஆலோசிக்கிறது, வயசானதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டோம் இனிமேல் ஜீவனத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு பின்னால் யோசிக்கிறது. சுவாமி ஜீவனத்துக்கு கொடுக்கட்டும் கொடுக்காதனா இந்த சமூகம் வாண்டான்னு சுவாமிக்கிட்டு இருந்தாலும் அப்புறம் நாம் எதுக்கு அதை ரசிக்கணும், அது வண்டியில் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அப்படி ஒன்றும் லோகத்துக்கெல்லாம் க்ஷேமமா இருக்கிறத சுவாமி வேண்டான்னு சொல்லவே மாட்டார். அதனால் அவர் பார்த்துக்குவார் அந்த காரியத்தை. அதனால நம்முடைய ஒரு கடமை வேதத்தை ரசிக்கிறதுனா சாஸ்திரம்லாம் சாஸ்திர பையன்லாம் அத்தியனம்லாம் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு ரூல் போட முடியும். நம்மகிட்ட தான் நாமும் சாஸ்திர பையன் தான், அவளும் சாஸ்திர பையன் தான். அதனால சாஸ்திர பையனும் போட முடியாது. அதனால நம்ம இதில் பிறந்தோம் அது எல்லாருமே. இப்போ அதே உதாரணம் சொல்ல, பிரத்யட்ச உதாரணம்னா சொல்கிறேன். இப்போ பெரிய கம்யூனிஸ்டாக போய் பிரதம மந்திரியாக வந்திருக்கான் நம்பூரிப்பாடுங்கிறவன். அவன் ஜாதியில் நம்பூரிப்பாட்டில் 7வது வயசு பூனை போட்டுருவான். 7வது வயசில் பூனை போட்ட உடனே மாந்தோல் தான் மேலே கொடுத்து ஒரு கோவணத்தையும் மாந்தோல் தான் கொடுப்பான். இப்பவும் இப்படி தான் நடக்கிறது. அந்த மாந்தோல் தான் படுத்துக்கணும், ராத்திரி முதலும். 7வது வயசுக்கு 12வது 13 வயசுக்குள்ள அத்தியனம் பூர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு சமாவர்த்தனம் பண்ணி அவனை இங்கிலீஷோ வாசிக்க இல்லாத இருக்கிறதோ சாஸ்திரமோ ஜோசியமோ சங்கீதமோ வீணையோ அது பாட்டுக்கும் அவனை விட்டுருவான். 7 முதல் 12 வரைக்கும் பண்ணி விடுறது. இப்போ என்ன பாக்கி குழந்தைகளை சாதிச்சு விடுறது ஒன்றும் சாதிக்கிறது இல்லை. 7வது வயசுல இதை போட்டுட்டு உபநயனத்தை பண்ணிட்டு 12வது வயசு வரைக்கும் நம்ம வேதாத்தியனத்தையும் பண்ணிவிடுறது சொல்றது. அதுலேருந்து அமரம் சப்தம் அதையும் சொல்லி வச்சு விடுறதுன்னா இந்த 5 வயசுல அநேகம் ஆகிடும் அந்த பால்யத்தில். அதுக்கப்புறம் நம்ம எதை வேணா படிக்க சொல்லலாம். இத்தனை டெக்னிக்கல் கோர்ஸ் வேணாலும் போகலாம். இல்லை ஒரு பெரிய பிரீமியராக கூட வந்துட்டாலும் அந்த அழகு நம்முடைய கொள்கைக்கே மறுநாள் கொள்கையாக வேணாலும் வந்துட்டான். அப்படி வேணாலும் அதுக்கும் ஒன்றும் அடைஞ்சல் இல்லை. நேர விபரீதமாக போகிறதுக்கு கூட அடைஞ்சல் இல்லை, நாசிகனாக போகிறதுக்கு கூட அடைஞ்சல் இல்லை. அது என்ன பண்ணிட்டான்னா அதனால இந்த ஒரு காரியத்துக்கும் அடைஞ்சல அவனுடைய கடமையாக அவன் செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு குறையில்லாத நடக்கும். அதனால முதல்ல வேதத்தை சம்ரட்சிக்கிறதுன்னா இப்போ வேதபாஷ்ய சபைன்னு ஆரம்பித்து இப்போ 4 நாளாக சபை நடக்கிறது. பெரியவெல்லாம் தேசத்துக்குள்ளே 6 நாளா வேதங்களையும் தெரிஞ்சுட்டு சாஸ்திரங்களையும் தெரிஞ்சுட்டு அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை மனசுக்கு வாங்கிக்கிறது யோகியதை இருக்கிறாளோ அவள் எல்லாம் பொறுக்கி அப்படி ஒரு 20 நமக்கு கிடச்சிருக்கா தெய்வ அனுகூலமாக. இன்னொரு 10 வருஷமாக யோகோட கிடைக்கவாளையும் சந்தேகமாக தான் இருந்தது எனக்கு. அதில் இருக்கிறவளையாவது கொஞ்சம் மேலே படிக்க சொல்லி அதனால் அது அந்த பரீட்சையை 10 பரீட்சையாக வச்சு 5 வருஷத்துல அது பூர்த்தியாக பண்ணி வருஷத்துக்கு 2 பரீட்சையாக வச்சு அவள் அந்த ஒவ்வொரு வேதத்தையும் சில அத்தியாயங்களாக பிரித்து பாகங்களாக பிரித்து இந்த ஒரு முதல் 6 மாதத்தில் ஒரு பாகத்தில் பரீட்சை கொடுக்கணும், அடுத்த 6 மாதத்தில் எப்படி கொடுக்கணும். அப்படி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே 10 பரீட்சைகளுக்குள்ளே அவள் வேதம் முழுக்க அவள் ஒரு தரம் அந்த அர்த்தத்தை மனசுக்கு வாங்கிட்டு அதை பரீட்சை கொடுத்துட்டு போக முடியும். அப்படின்னா அப்புறம் அப்பேற்பட்ட வாழ்டத்தில் நமக்கு வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கான்னு ஆசை இருந்ததுதானே அவள்கிட்ட போய் இன்னும் இருக்கா 10-20 பேர் பரீட்சை கொடுத்தவள் இருக்கா, அவள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மனுஷால் நாம் தயார் பண்ணி கொடுக்குறதாக ஆகும். அது ஒரு பெரிய காரியம். அதனால் இருக்கிற இப்போ வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தையும் அத்தியனம் பண்ணணும். அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு சம்ஸ்கிருதத்துடைய பாஷை ஞானமும் நமக்கு நல்லா வரணும், கொஞ்சம் சாஸ்திர பரிச்சயமும் வேணும். இது 3 இருக்கிறா தான் இவ்வளவும் படிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு 6 வருடம். இப்போ வெறும் உபயோகத்து படிக்க ஒரு BA வரைக்கும் வாசிக்கிறோம். கடைசியில் இப்போ ஒரு லெட்டர் வந்தால் கூட படிக்க தெரியல பையனுக்கு. அது வருஷம் எத்தனைடான்னா 15 வருஷம் ஆகுது, 16 வருஷம் ஆகுது படிக்கிறது. 15-16 வருஷம் அது ஒரு வித்தியம் இல்லைன்னு வீணா போய் அங்கே விடுறதை கேட்டலாம். இதே மாதிரி இன்னொரு 10 வருஷம் 12 வருஷம் வாசிட்டா வேதம் சாஸ்திரம் 2 தெரிஞ்சுன்றா அப்பேற்பட்ட இதுலேயே பிரயாசப்பட்டு அப்படி 10-12 வருஷம் வாசிக்க வேண்டியது அப்பேற்பட்டவா கிடைக்க வேண்டியிருக்கு. இதுக்கு அதுக்கு கிடச்சிருக்கா. இப்போ 20-30 பேர் கிடச்சிருக்கா, அது ஒரு சந்தோஷம். அதனால அவளை வச்சுட்டு திறமதல் போட்டு விருத்தி பண்ணுற மாதிரி செய்யணும். அதனால இப்போ அவளோட நிறுத்தப்படாது. நாம் எல்லாருமே நம்ம குழந்தைகள் எல்லாருக்குமே நியாயமாக நம்ம இந்த வேதத்தையும் சாஸ்திரத்தையும் அந்த சாஸ்திரத்தை கொண்டு வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாத ஒரு முறையையும் நாம் செய்து வைக்க வேண்டியது நம்ம முக்கியமான கடமை. உபநயனம் பண்ணுறோம், 200, 300, 400, 500, 1000 செலவழிக்கிறோம். அதுக்கப்புறம் அவனுக்கு சந்தியாவதனம் பண்ணி கொடுக்குறதுக்கு கூட தயார் பண்ணி கொடுக்குறதில்ல. அதுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தா 2 மாதத்தில் வாத்தியார் சொல்லி கொடுத்து விடுவேன். அது அம்மை போட்டுனதுக்கப்புறம் ஜலம் விட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இது நமக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி அப்போதான் ஜாக்கிரதையை கவனிச்சு கொடுக்குற மாதிரி. உபநயனம் பண்ணுறதுக்கு வந்து என்ன பிரயோஜனம் இல்லை. உபநயனம் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் பையனுக்கு சந்தியாவதனத்துக்கு மந்திரத்தை ஸ்வரத்தோட சொல்லி வைக்க வேண்டியது முதல் கடமை. அப்புறம் உபநயனமும் 7வது வயசுலேயே பண்ணிடணும். 7வது வயசுலேயே பண்ணிட்டோம்னா ஒரு 12-13 வயசு வரைக்கும் அவளுக்கு வேதாத்தியனத்தை பண்ணி வச்சிடலாம். அநேகமாக அப்பவும் இந்த அமராசப்தம் இதெல்லாம் சொல்லி வச்சிடலாம். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தோம்னா எல்லாரும் ஏதாவது இங்கிலீஷ் படிப்பு அதுக்கப்புறமே வேறு இதர பாஷை படிப்பு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது பண்ணலாம். அதான் முக்கியமான கல்பம். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அடுத்தபடியாக நிச்சயம் ஒரு டியூட்டர் ஒரு இதுக்கு வைக்கிற மாதிரி இந்த வேதத்துக்கு ஒரு டியூட்டர் வச்சு ஒரு 4 பையன்கள் 10 பையன்களை சேர்த்து வச்சு ஒரு சாயந்தரம் 1 மணி
சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு 2 மணி அவகாசம். அப்புறம் பாக்கி வெக்கேஷன் டயத்தில் ஏதாவது ஒரு 10 நாள் அவனுக்கு லீவாக விட்டுவிட்டு பாக்கி வெக்கேஷன் டயத்தில் முழுக்க அந்த நேரம் முழுக்க 5 மணி 6 மணி அவளை வேதாத்தியனம் பண்ண முடியாத செஞ்சுட்டே இருந்தோன்னா உபநயனம் ஆகி 8 வயசுல ஆரம்பிச்சோம்னா இந்த காரியத்துக்கு அவனுக்கு ஒரு 20 வயசு வரைக்கும் இதை அனுசரித்து தனியாக ஒரு டியூஷன் இதோடய சேர்த்து 4-5 பையன்களை சேர்த்து ஒரு டியூட்டரை வைக்கிறது, அவளை கொண்டு இவளுக்கு வேதாத்தியனம் சொல்லி வைக்கிறது அப்படின்னு கூடவே சொல்லிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இப்போ எத்தனையோ சிலபஸ் எங்கெங்கே இருந்து வருது, அதெல்லாம் நான் விட்டு பண்ணிடுறோம். இப்போ ஐஏஎஸ்க்கு அதை படிக்கணும் இதை படிக்கணும் அதை படிக்கணும் சப்ஜெக்ட் வரையும் அவன் பாட்டுக்கு போடுறான். அது பருவம் நம்ம நெட்டு பண்ணி கஷ்டப்பட்டு எப்படியோ அதை பாஸ் பண்ணி விடுறோம். அந்த மாதிரி இது நமக்கு ஏற்பட்டது. இதெல்லாம் புதுசாக அப்பப்போ வர வேண்டியது கிரகிச்சிக்க வேண்டியதுதான், இல்லைங்கிறதுக்கு இல்லை. ஏற்பட்டதை விட்டுவிட்டு அதை போய் கிரகிச்சுட்டோம்னா கீழே கால் பாயறதுக்கு ஒன்று இடம் போயிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்திரப்படுத்திட்டு மேலே எவ்வளோ வந்தாலும் அவ்வளோயும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியாது இருக்கணும். இப்போ நம்ம சொந்த புஸ்தகங்களும் சொந்த சாஸ்திரங்களும் நம்ம புதுசாக இருக்கு. நமக்கு ஆர்வம் சொன்னால் பெரிய அபூர்வமாக ரிசர்ச் பண்ணுற மாதிரி தோன்றது. அதனால பாக்கி விஷயங்கள்லாம் சுலபமாக தெரிகிறது, நம்ம சொந்த சமாதானம் ஒன்றும் தெரியாமல் இருக்குது. அதனால் அது இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி இப்போ படிக்காமல் 12 வயசு வரைக்கும் முழுக்கவே இதை கற்றுக் கொடுத்துட்டு அது ஒரு 5 வருஷம் அதுக்கப்புறம் பாக்கி விஷயங்களை கற்றுக் கொடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரத்தில் அவளுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னாலும் முதல்லையே குழந்தைகளை அதில் சேர்த்தோம்னா நிச்சயம் 1 மணி இது இந்த 1 மணி 2 மணி இந்த வேதத்தையும் சாஸ்திரத்தையும் முடியாது செய்யணும், படிக்க முடியாது செய்யணும். அதோட கூட இன்னும் சக்தி இல்லாத ஏழை குழந்தைகளையும் நமக்கு சக்தி இருக்கிறவா தன்னுடைய குழந்தைகளையும் சேர்த்துண்டு சக்தி இல்லாத ஏழை குழந்தைகளையும் சேர்த்துண்டு அவளுக்கும் படிப்புக்க வேண்டிய லௌகிக படிப்புக்க வேண்டிய வேணுமானா சகாயத்தை பண்ணி அவள் இந்த காரியத்தில் செய்ய முடியாக செய்யணும். அவளை அந்த மாதிரி யார் நாம் நம்ம நாட்டில் இனிமேல் கற்றுக்கிறதுங்கிறது அநேகம் பேர் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். ஆசை இருந்தானே எல்லாரும் கற்றுக்கலாம். அதுக்காக உதாரணம் என்ன, கே சுந்தரராமன் இருந்தால் நன்மையே படித்தவர். அவர் 50 வயசுக்கு அப்புறம் 50-55 வயசுக்கு அப்புறம் சங்கத்துக்கு ஆரம்பித்தார். பெரிய சாஸ்திரத்தில் பெரிய நிபுணராகவே அநேக புஸ்தகங்களை அவரே சாஸ்திரத்தில் எழுத முடியாத சக்தி அவருக்கு உண்டாகிட்டு. அதே மாதிரி இப்போ பெரிய வக்கீலாக இருந்து நிறைய சம்பாதிச்சு ஏவி கோபாலாச்சாரியன்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ கிருஷ்ணாவளியில். அவர் நிறைய இவ்வளோ சாஸ்திரம் தான் எழுதியிருக்காருன்னு சாஸ்திரத்தில் இருக்கிற ரிசர்ச் புஸ்தகங்கள் இவ்வளோதான் எழுதியிருக்காருன்னு கணக்கு வழக்கில் இன்னும் எழுதிட்டு இருக்காரு 50 சாஸ்திரத்துக்கு அப்புறம் கூட. அந்த மாதிரி ஆசை இருந்தானா நாமே பண்ணலாம், இல்லை கொஞ்சம் நாம் இல்லை போனாலும் நம்முடைய அடுத்த தலைமுறையாவது அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். யார் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஆயுசு வரைக்கும் வேற காரியம் இல்லாமல் இதே காரியம் வந்துருக்காலோ அவளை ரட்சிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பழைய நாள் எப்படி சத்திரியால் வைஷ்யால் சூத்ரால் எல்லா இதர சகல சமூகங்கள் இந்து நம்ம மதத்தில் எவ்வளோ ஆஸ்திக சமூகத்தில் இருந்தோ எல்லா சமூகத்துக்கும் பிராமணாவை ரட்சிக்க வேண்டியது ஒரு கடமைன்னு இருந்தோ அந்த அந்த மாதிரி இப்போ பிராமணாவில் வேதத்தை ரட்சிக்கிறவளாரோ அவளை ரட்சிக்க வேண்டியது பாக்கி எல்லாருடைய கடமையாக இருக்குது. முழுக்க பிராமணா முழுக்க வேதத்தை ரட்சிச்சுட்டு இருந்தாலும் பிராமணாவை ரட்சிக்க வேண்டியது எல்லாருடைய கடமையாக போயிடும். இல்லை பிராமணாவில் சில பேர் தான் கொஞ்சம் பேர் தான் வேதத்தை ரட்சிக்கிறாளா இருந்தானா பாக்கி இருக்க முடியாத பிராமணா பாக்கி இருக்க முடியாத எல்லா வர்ணத்தார் எல்லாரும் சேர்ந்து அந்த வேதத்தை ரட்சிக்கிறவளை ரட்சிக்கணும். வேதத்தை ரட்சிக்கிறவளை இவ ரட்சிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இவளுதான் இருக்குது. அதனால் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நம்ம தேசத்தில் எத்தனை பேர் வேதங்களையும் வேதத்தினுடைய அர்த்தங்களையும் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவள் ஆறுகளும் தெரிஞ்சுட்டு அவளுக்கு நம்மளால எவ்வளவு சகாயம் பண்ண முடியுமோ அந்த சகாயத்தை எல்லாரும் பண்ண வேண்டியதுங்கிறது ஒன்றும். அது எந்த முறையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில் சகாயம் பண்ண முடியுமா இருக்கும், அந்த மாதிரி அவள் சகாயம் பண்ண வேண்டியதுங்கிறது ஒன்றும். இன்னொரு காரியம், நம்ம குழந்தைகளுக்கு இனிமே காலாகாலத்தில் உபநயனத்தை பண்ணி ஒரு வயசு வரைக்கும் அவளுக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது வேதாத்தியனம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு காலம் அவளுக்கு தனியாக பிரித்து வச்சு அந்த காலத்தில் ஒரு வாத்தியாரை வச்சு ஒவ்வொரு குழந்தைக்கும் வேதத்தை சொல்லி வைக்கணும். அதனுடைய அர்த்தத்தையும் அந்த குழந்தை தெரிவிக்க முடியாது, அதுக்கும் அந்த ஏற்பாடு பண்ணணும். வேதத்தை அர்த்தம் தெரிஞ்சவாளே பெரியவாளே இல்லாமல் இருந்துட்டா எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு சந்தேகத்துக்காக தான் சில பேரையாவது இப்போ ஆருக்கு வேதாத்தியனம் அர்த்தம் சொல்லி வைக்க தெரிஞ்சுக்க முடியுமோ அவளெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கு. அதனால் இந்த ஏற்பாட்டையும் சரி, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஏற்பாட்டையும் சரி, இன்னும் ஏழை குழந்தைகளுக்கு இதே மாதிரி சொல்லி வச்சு இதையும் சொல்லி வச்சு படிப்பையும் சொல்லி வச்சு அந்த மாதிரி சிரமத்தை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சரி இந்த மாதிரி 2-3 காரியங்களையும் நாம் செய்தோம்னா தேசத்துக்கு அஸ்திவாரத்தை பலப்படுத்தினதாக அர்த்தமாகும்.
அஸ்திவாரம் இல்லாம பாக்கி எவ்வளவு நம்ம கட்டடம் கட்டினாலும், எவ்வளவு ஆகாச விமானம் பறந்தாலும், எவ்வளவு ரயில் ஓடினாலும், எவ்வளவு ரேடியோ சத்தம் போட்டாலும் அதெல்லாம் ஸ்திரமான ஒரு பலம் இல்லை தேசத்துக்கு. அந்த தபஸும் ஞானமும் அப்பேற்பட்ட மகான்களும் இருக்கிறதுனாலதான் நம்ம எவ்வளவு வேலைகளா இருந்தாலும் இதர தேசத்தார் நம்ம ஆண்டு இருந்தாலும் அந்த காலத்திலையும் கூட நாம் இதர மதக்காரால இங்க வான்னு நாம் கூப்பிடாம போனாலும் அவளாவே அநேகம் பேர் வெள்ளக்கார தேசங்கள்ல இருந்து மேற்கு தேசங்கள்ல இருந்தும் நம்ம தேசத்துல நிவேதிதான்னு சிஸ்டர் நிவேதிதாங்கிறோம். அவன் இது மாதிரி ஒரு 100 பேர் 150 பேர் அநேகம் சில பேர் தபஸ்விகளா இருக்கிற இடத்துல பக்தி உண்டாயி நம்ம மதத்துக்கு தானே வந்திருக்கா பக்தியோட. பாக்கி மதத்துக்கெல்லாம் இவளா போய் கூப்பிட்டு இல்லவனா மோகப்படுத்தி இல்லவனா பணத்தை கொடுத்து அப்படி வாவான்னு கூப்பிடுறது வழக்கம். நம்ம மதத்துக்கு வருதுன்னா நம்ம வந்தா கூட நீ எப்படிடா நம்ம மதத்துல சேர முடியும்ன்ட்டு நம்ம தள்ளுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நீ தள்ளினாலும் தள்ளி நான் மதத்தான் இருப்பேன்னு நினைச்சு வந்துவா அவளுக்கு பக்தியோட வந்திருக்கா. அந்த பக்திக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி வேதமும் அதனுடைய வேதார்த்தமும் அதனால ஏற்பட்ட ஒரு தபசும் இதெல்லாம் தான் காரணம். அதனால இதை நாம் ஜாக்கிரதையா வச்சுக்க வேண்டியதான் தேசத்துக்கு முக்கியமான ஒரு கைங்கரியம் நான் செய்ய வேண்டியது. அதனால நேற்று சுதந்திரம் வந்த நாள், இன்னைக்கு சுதந்திரத்துக்கு ஆரம்பிச்சதுடைய 100வது நாள். இந்த 2 நாளும் நமக்கு இந்த வேதபாஷ்யத்தினுடைய ஒரு சபையினுடைய ஒரு சுப முகூர்த்தமா இருக்கிறதுனால இத்தனையும் அஸ்திவாரத்தை எல்லாத்துக்கும் மூலம் அஸ்திவாரம் இருந்ததுன்னா இந்த அஸ்திவாரம் ஒன்று இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் சுதந்திரம் வந்ததோ, சுதந்திரத்துக்கு காரணமா அவெல்லாம் இவ்வளவு தூரம் ரசிக்கணும்னு ஒரு பாடுபட்டதோ இவ்வளவும் இந்த அஸ்திவாரத்தினாலதான். அதை நாம் சரியா ரசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த அஸ்திவாரம் சரியா இருந்தாலும் மேல கட்டடம் கட்டுறது, அலங்காரம் பண்றது, சிற்பம் பண்றது, மாட்டி கட்டுறது அதெல்லாம் அவளுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கு பொறுப்படுத்திக்க முடியாத சமூகங்கள் இருக்கு. அந்த சமூகத்தார் அந்தந்த காரியங்கள்லாம் அவள் நடத்தின்னு இருக்கா. நம்முடைய வைதிகத்தினுடைய காரியம் வேற பலப்படுத்த வேண்டியது, அஸ்திவாரத்தை பலப்படுத்த வேண்டியது. அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டியது. நம்முடைய கடமை நான் செஞ்சிட்டோம்னா அந்த பலத்தை வச்சுட்டு மேலே இருக்கிறோம் அவன் அந்த காரியத்தை பார்த்துருக்கேன். அதுக்கு ஆதாரத்தை நாம் தயார் பண்ணி கொடுக்க வேண்டியது. அதனால எல்லாரும் இனிமேல் குழந்தைகளை சரியான 7வது வயசுல உபநயனம் பண்ணி ஒரு 20 வயசு வரைக்கும் நிச்சயம் ஒரு மணி குறையாம வேதத்தையும் வேதத்தினுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியாத காரியத்தை ஒவ்வொரு இடத்துல எப்படி செய்ய முடியுமோ அந்தந்த சந்தர்ப்பத்தை அனுசரிச்சு அவ செய்ய வேண்டியதுங்கிறத தெரிவிக்கிறதுக்காகத்தான் எல்லாருக்கும் அழைச்சிருந்தானோட சொல்லி அனுப்பிச்சேன். அதனால எல்லாரும் இன்னைக்கு வந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால மத்தியில திரும்பியும் நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு சனாதன தர்மத்தை நம்ம ரசிக்கணும். அது இதர தேசத்திலிருந்து வந்தவங்களுடைய கையில் அப்படின்ட்டு சிரமப்படக்கூடாது அப்படிங்கிற உத்தேசத்தோட 3 பேர் ஜான்சி ராணி, டோபி, அவர் இவர் ராணா சாஹிப் அவங்க அவளுடைய ஞாபகத்துக்காக ராஜாங்கத்திலையும் அதை கொண்டாடணும்னு சொன்னதுனால நமக்கும் அது இஷ்டம் தான். அது நமக்கும் அவசியம் கொண்டாட வேண்டியது. நம்முடைய எந்த மூலமோ அந்த மூலத்தை ரசிக்கிறதுக்காகத்தானே அவள் இவ்வளவும் பிராணம் கூட அர்ப்பணம் பண்ணியிருக்கா. அதனால அவளுக்கும் பகவானுடைய அனுகிரகம் அவளுக்கும் இன்னும் கிடைக்கட்டும் நிறைய அப்படிங்கிற உத்தேசத்தோட அதையும் சுனிச்சுக்கணும் அப்படிங்கிற இந்த 2 காரியத்தையும் உத்தேசிச்சு எல்லாரும் அந்த காஞ்சி கஷேத்திரத்தில் வந்திருக்கட்டும் அப்படிங்கிற உத்தேசத்தோட செய்யுது. அந்த ஞாபகத்தோட எப்பவும் வேதத்தை ரசிச்சு வேதம் நம்ம ரசிக்க வேண்டியது. நான் அதை நாம் கையாள வேண்டியது. அதை நான் கையாண்டுட்டே இருந்தோம்னா தானே அதை நம்ம ரசிக்கும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட வேதமானது எப்பவும் சாஸ்திரமா வழங்குங்கிறதுக்காகத்தான் தமிழ் தேசத்துல பெரிய புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அதுலதான் 60 கோவில்ல 63 நாயன்மார்கள் வச்சிருக்கால அவளுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அந்த பெரிய புராணத்துல. அந்த பெரிய புராணத்துல முதல் மாட்டம் எடுத்த உடனே வேதனரி தலைத்துவங்கன்னு இருக்கு. அதுக்காகத்தான் அதையும் எழுத சொன்னேன். இன்னைக்கு வேதனரி தலைத்துவங்க அப்படிங்கிறது முதல்ல வாக்கியம். அது அந்த மாதிரி வேதனையாவது ஒரு குறை இல்லாமல் சிவமா இருக்கணும். இப்போ இருக்கிற வேத வித்துக்கள், சாஸ்திர வித்துக்கள் எல்லாரும் வேதத்தை முக்கியம் வச்சுட்டு அதனுடைய கர்மானுஷ்டானத்தை தாங்களும் பண்ணிட்டு இன்னும் 4 பேர் பண்ண முடியாத அவளுக்கும் தெரிவிச்சுட்டு வேண்டியது அவளுடைய கடமை. பாக்கி எல்லாருடைய கடமை இனிமேல் அடுத்ததுல வர நம்மாட்டம் ஆகாம அடுத்ததுல வர அவள் ஏதாவது ஒரு கர்மானுஷ்டானம் பண்ணணுமானா அவளுக்கு தெரிவிக்க முடியாது. நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் அடுத்ததுல வர ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல, வயசாகிட்டுது, வாழ்க்கை ஒன்றும் படிக்கலையேன்னு ஒரு துக்கம் படப்படாது, படாமல் இருக்க முடியாது. நம்ம தயார் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அது இன்னைக்கு அந்த சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது. இன்னும் நம்ம சந்ததிகளில் வரவங்களுக்கு இது எத்தனையோ நமக்கு தெரியாத பாஷை, எந்தெந்த தேசத்துடைய பாஷை, நமக்கு சம்மந்தம் இல்லாத பாஷை, அதெல்லாம் ஏதோ ஜீவத்துக்கு போகப்படுறதுக்காக எத்தனையோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால அப்படி தெரிஞ்சுக்கிற ஒரு குழந்தைகளுக்கு இது தெரியறது பெரிய காரியம் இல்லை. இது
அதனால அவளுக்கு அந்த மாதிரி ஒரு குறை இல்லாமல் செய்துட்டு நம்ம சிரமமா இருக்கணும். எல்லாத்தையும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஒரு குறவும் இல்லாமல் இந்த காரியங்கள்லாம் பூர்த்தி ஆகணும்னு பிரார்த்திக்க வேண்டியது. நம பார்வதி பதையே.